ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கேட்டிருந்தீங்க குரூப் 2A மெயின்ஸு இதெல்லாம் எப்படி எழுதுறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுதுறோம். அதனால் நீங்கள் கேட்டிருந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணி டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அதுக்கான மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க சொல்ல எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா அடுத்த டைம் நீங்கள் பயமில்லாமல் போய் எழுதுவீங்களா, அதுக்காக இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குமே, நோட்டிஃபிகேஷனை கிளிக் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்குதா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி லாகின் ஐடி வரும். இங்கே உங்கள் ஃபோட்டோ, உங்கள் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துரும். அதை கொடுத்து சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே போவோம். அங்கே வந்து உங்களுக்கு எப்படி டீட்டெயில்ஸ், எப்படி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஷின் எப்படி, இது வந்து நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணீங்கன்னா பிளாக் கலரு, நீங்கள் இந்த வினாக்கு விடை எழுதினா ரெட் கலரு, அதே அந்த வினாக்கு விடை எழுதிங்கன்னா க்ரீன் கலரு. அதே நீங்கள் வினா அழிச்சிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிவ்யூ பார்க்கணுன்னு சொல்லியிருந்தால் அந்த ப்ளூ கலர் மேலேயே க்ரீன் கலர் வர மாதிரி வரும். இதெல்லாம் படித்து பார்த்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டடியாக்குறீங்களா, இங்கே வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இல்லை, உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இருக்குது. ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்துருங்க. நான் எக்ஸாம் எழுத ரெடின்னு சொல்லி முடிச்சுன்னா அடுத்து கொஷின் பேஜுக்குள்ளே போகும். கொஸ்டின் பேஜுக்குள்ளே உள்ளே போனோன்னா கொஷின் இங்கே விசிபிள் ஆகுது. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சும்மா ப்ராக்டிஸ்னோடனே 100 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து மொத்தம் 200 கொஷின் இருக்குது. அதனால் செக்ஷன் படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ் ஜென்ரல் தமிழ் யூஸ் பண்ணி ஜென்ரல் தமிழ், அதே போல் ரீசனிங் தான் எனக்கு இது ஆப்டிடியூடு இல்லையே ரீசனிங்கு. அதுக்கப்புறம் ஜிகே பார்ட்ஸ் வந்து 100 இருக்குது. அந்த 100 இருக்குது. 100 கொஷின் ஜிகே பாட்டு தமிழ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷின் ஆன்சரை மறுபடியும் ஒரு செக் பண்ணணுன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். சேவ் டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க, எல்லாம் முடிஞ்சிடும். இதே போல் 200 கொஷின் முடிஞ்சிட்டு நீங்கள் இதே போல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எப்போ வேணால் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணோட டீட்டெயில்ஸு. இதே போல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.